Hi designers, welcome back to our channel Safa Creations. வர ஆகஸ்ட் 17th அன்னைக்கு எங்களோட ஒன் டே பேசிக் ப்ரூச் ஒர்க் ஷாப் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட நேமை இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆரி ஒர்க் பேசிக் டு ப்ரோ லெவல் கோர்ஸ்க்கான அட்மிஷனும் ஓப்பனில் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் பீட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பேசிக் த்ரெட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிற ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்பர் 1 வந்துட்டு ஹோல்டிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வராது. இப்போ நார்மலாக ரெண்டு பீடாக எடுத்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே வந்து 6 பீடோ இல்லை அதுக்கும் அதிகமான பீட்ஸை வந்து நீடில் ஒன்றா ஹோல்ட் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு ஒரு வாட்டியும் பீட்ஸ் வந்து நழுவிட்டே இருக்கும். போடும்போது உங்களுக்கு பீட்ஸ் வந்து நீடில் விட்டு அடிக்கடி ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ரெண்டாவது இன்பிட்வீன் கேப்ஸ், நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டைட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தோணும். ஆனால் வந்துட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது அங்கங்கே பீட்ஸுக்கு இடையில கேப் வந்து அதிகமாக இருக்கும். மூணாவது வந்து ஸ்பீட், என்னதான் நிறைய பீட் ஒர்க் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ரொம்பவே ஸ்லோவாக போடுற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 inch பார்டர் ஃபில் பண்ணக்கூட ரொம்பவே அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி அழகாக வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி கேப்ஸ் இல்லாமல் நல்ல ஃபினிஷிங்கில் ஸ்பீடாக எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் 1 by 1 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். மெயின் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக 2 போனஸ் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் முதல்ல இந்த 2 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பீட்ஸ் வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்ஈவன் சைஸில் இருக்கிற ஒரு லோக்கல் பிராண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன தான் டைட்டாக ஸ்டிச் பண்ணாலும் நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் இதில் இருக்கக்கூடிய சைஸ் டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு கண்டிப்பாக பிட்வீனில் கேப் வரதான் செய்யும். அடுத்தது சைஸ் வந்து சின்னதாகவும் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். பெரிய பீட்ஸ் போட்டுடலாம், ஆனால் சின்ன பீட்ஸ் வரும்போது நீடிலோட அந்த ஹூக்கில் போயிட்டு மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும்போது அது ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதனால் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும், உங்களுக்கு ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதனால் கண்டிப்பாக பீட்ஸை சரியாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னென்ன க்ரிட்டீரியா வச்சு உங்களுக்கு பீட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிகினராக இருக்கிறதுனால பீட்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கலரும் வந்து ஃபேட் இஷ்யூலாம் இல்லாமல் இருக்கணும், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பிராண்டோ அதிகமான ப்ரைஸ் இருக்கிற பீட்ஸோ வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். இந்த 4 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி நான் சஜஸ்ட் பண்ணுற பிராண்ட் வந்துட்டு A-Star அப்படிங்கிற பிராண்ட் தான். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு அன்ஈவன் சைஸ் இருக்குமான்னு கேட்டால் அதிகமாக இருக்காது. ஒரு 15 to 20% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பீட்ஸுமே உங்களுக்கு நீடிலுக்குள்ளே ஈஸியாக போட முடியும். அதனால் A-Star பிராண்ட் வந்து ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போனஸ் டிப்ஸில் 2வது பாயிண்ட் வந்து ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறதுல நிறைய பேர் கவனம் செலுத்துறதே கிடையாது. ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கும் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கிளாத்தை வந்து சூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக கேர் வந்து எடுத்துக்கோங்க. வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பாப்லின் ஃபேப்ரிக் தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பாப்லின் காட்டனும் சேம் தானா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் வந்து ஆயிடுறீங்க. பருத்தி நூலிலையில் செய்யப்பட்ட கிளாத் தான் காட்டனும் சரி பாப்லினும் சரி ரெண்டுமே சேம் நூலிலைகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நெய்யறாங்க இல்லையா, அந்த நெய்யிற டெக்னிக்கை வச்சு தான் பாப்லின்னு சொல்லியும் காட்டன்னு சொல்லியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறோம். காட்டன் பார்த்திங்கன்னா அந்த நூலிலைகள் வந்து கொஞ்சம் விலகலாக இடைவெளியோடு இருக்கும். அதனால் அது ரொம்ப சாஃப்டாகவும் ப்ரீதபிளாகவும் இருக்கும். ரெண்டாவது பாப்லின் பார்த்திங்கன்னா அதோட நூலிலைகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால அது கொஞ்சம் திக்காகவும் ஸ்டிஃபாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நமக்கு எது தேவை, பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் ஸ்டிஃபாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுவே இந்த நார்மல் காட்டனாக இருந்தது அப்படின்னா நூலிலைகளுக்கு இடையில கேப் இருக்கும்போது நீடில் விட்டு எடுக்கும்போது அந்த நூலோட சேர்ந்து மாட்டி இழுத்துட்டு வரும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது, நிறைய ஹோல்ஸ் வந்துடும். இதுவே பாப்லினில் பண்ணும்போது ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹோல்ஸ் வராது, உங்களுக்கு நூல் வந்து இழுத்துட்டு வராது, அதனால சுருக்கங்களும் விழுகாமல் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் பாப்லின் வந்து நான் யூஸ் பண்ண சொல்கிறேன்.
ஸோ கடைங்களில் போய் நீங்கள் பாப்லின் கேட்ட உடனே எக்ஸாக்டான பாப்லின் ஃபேப்ரிக் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கடையில் போனாலும் நீங்கள் பார்த்து டச் பண்ணி பார்த்து செக் பண்ணி தான் வாங்கணும். இன்ஸ்கர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் சொல்லி கேளுங்க. அப்போ ஓரளவுக்கு இந்த பாப்லின் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். இல்லை உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணவே முடியல, கரெக்டாக வாங்குகிறோமா அப்படிங்கிறது தெரியலனா நீங்கள் எங்ககிட்ட கூட பாப்லின் ஃபேப்ரிக் மட்டும் தனியாக பை பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட், கிளாத்தை சூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை கரெக்டாக டைட்டாக எந்த வித சுருக்கமும் க்ரீசஸும் இல்லாமல் ஃப்ரேமில் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படி கரெக்டாக செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நீடில் வந்து கிளாத்தில் பங்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி லூஸாக இருக்கிறது ஃபீல் ஆச்சுன்னா இன்னொரு தடவை நல்லா டைட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் லூஸாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய த்ரெட்டுமே சேர்ந்து உங்களுக்கு நீடில் மாட்டி மாட்டி மேலே எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றப்போ நமக்கு சுத்தமாக ஸ்டிச் பண்ணவே முடியாது, ஃப்ளோ இருக்காது, உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கும். த்ரெட்டு வந்து அங்கங்கே இழுத்து கட் ஆகும். ஓகேவா? கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து ஃபேப்ரிக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஓரளவுக்கு பீட்ஸ் வந்து போட வருது அப்படின்னா அடுத்தது எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நீடில் வந்து 24 யூஸ் பண்ணுங்கள். இந்த 24 நீடில் 6 பீட் வந்து நம்மளால் கோர்த்து போட முடியும். ஸோ 6க்கு மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த டிப் வரைக்கும் இருக்கும். நமக்கு டிப் பக்கத்தில் நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும், அதனால 6 பீட் தான் வந்து இதில் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். அடுத்தது த்ரெட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டெய்லரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்பவே கட் ஆகுது, த்ரெட்டு போட போட உங்களுக்கு அப்படியே வந்து டேமேஜ் ஆகிட்டே வருது அப்படின்னா நார்மல் த்ரெட்லேயே வந்து கொஞ்சம் ஹெவியான த்ரெட் இருக்கும். வந்து பேண்ட் ஷர்ட்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து நல்லா ஹெவியான த்ரெட்டாக இருக்கும். உங்களுக்கு பிராண்ட் நேம் தெரியணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த த்ரெட்டுக்கான நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். எதில் பீட்ஸை போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெல்வெட் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 2-3 கிளாத்தை ஒன்றா சேர்த்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை பீட்ஸை வந்து கொஞ்சமாக வந்து கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம நீடில் வச்சு எடுக்கும்போது இதில் நீடில் வச்சு நீங்கள் த்ரெட்டை மூவ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இதில் நூல் வந்து மாட்டாது. அதனால தான் இந்த ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி, இதோட மூடி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸோட மூடி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நம்ம பீட்ஸை வந்து கொட்டிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொட்டின பீடை வந்து நீடில் அந்த பீட்குள்ளே வச்சுட்டு லைட்டாக க்ராஸாக உரசி இப்படி ஒரு விரலால் எடுத்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ இந்த மெத்தடில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீடில் வந்து பீட்குள்ளே வச்சுட்டு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே உள்ளே வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். சுகர் பீட் வந்து எப்போவுமே ஒரு செயின் லூப்பில் 2 பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். எடுத்த உடனே நிறைய பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ண வேணாம். முதல்ல 2 பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது 4 பீட்ஸ் போடுங்க. அடுத்தது 6 பீட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட் லெவல். 6 பீட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல் லெவல் ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். மிஷின் த்ரெட் வந்து எடுத்துகிட்டு சிங்கிள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு 3 டைம் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத்துக்கு மேலே வந்து கலண்டு வராமல் இருக்கும். மொத்தமாக ஒரு 6 பீட் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த மாதிரி கேப் விட்டுட்டு ஒரு 6 பீட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு பேக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். எப்படி பீடை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி நடுவிரலால் பீட்ஸை வந்து அழுத்தி வந்து பிடிச்சிருக்கேன். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி கட்டை விரல்லையும் 2 விரலால் மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க பீட்ஸை வந்து நடுவிரலில் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் அதிகமாக இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பீட் கலண்டு வராமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கீழே தள்ளி விட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம பிடிச்சிருக்க விரல்லே வந்து நம்மளால் பீடை வந்து நகர்த்த முடியாது. இப்போ நடுவிரலில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்த விரலில் இந்த மாதிரி நீடில் வெளியில் தள்ளணும். இல்லை உங்களுக்கு வந்து ஹோல்டிங் நான் காட்டின மெத்தடில் வரல அப்படின்னா ரிங் ஃபிங்கரில் இந்த மாதிரி பீடை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற சுண்டு விரல் வச்சு பீட்ஸை வந்து கீழே தள்ளணும். ஸோ இந்த 2 வே தான் இருக்குது, இந்த 2 வழி தான் இருக்குது. பீடை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு
வெளியில் வந்து தள்ளுறதுக்கு. ஓகேவா? நடுவிரலில் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா மோதிர விரலால் பீடை வந்து வெளியே தள்ளணும். பீடை வந்து மோதிர விரலால் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சுண்டு விரல் வச்சு பீட்ஸை வந்து கீழே வந்து நகர்த்தணும். ஸோ இந்த ரெண்டில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட்டை வந்து அடியிலேருந்து மேலே எடுத்துக்கிறோம். மேலே எடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது லைட்டாக லூஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ஸை, கீழே விழாமல் டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த விரலை ரொம்பவே லைட்டாக லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பீட்ஸ் வந்து கீழே வரும். ஒரு பீடோ இல்லை 2 பீடோ வந்து கீழே வரும். ஸோ கீழே வந்துட்டு அந்த ஹூக் பக்கத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டு அந்த இடத்துலையே நிற்கும். அதுக்கு கீழே வந்து போகாது. அதை வந்து நம்ம அடுத்த ஃபிங்கர் வச்சு, அதாவது மோதிர விரலால் கீழே தள்ளுறேன். கீழே தள்ளின உடனே நம்ம வெளியில் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த செயின் லூப்புக்குள்ளே இந்த பீட்ஸ் வந்து போயிடும். பீட்ஸ் போனதுக்கப்புறமா அடியில் இருக்க த்ரெட்டை வந்து டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் எல்லா த்ரெட்டும் உள்ளே போனதுக்கப்புறமா நீடில் வந்து கிளாத்தில் பங்ச் பண்ணிவிட்டு போடுறீங்க அப்படின்னா சி டைப்பில் அடியில் சுற்றிட்டு சின்னதாக ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்துருங்க. இப்போ அடுத்த பீட்ஸ் வந்து போடணும். அதே மாதிரி நம்ம மிடில் ஃபிங்கரில் லைட்டாக லூஸ் கொடுத்தோன்னா பீட்ஸ் கீழே வருது. கீழே வந்த உடனே ரிங் ஃபிங்கர் வச்சு கீழே தள்ளுறோம். பீட்ஸை கீழே தள்ளிட்டு ஏற்கனவே போட்ட அந்த 2 பீடோட டச் ஆகணும். ஸோ இந்த இடத்துல கேப் வராமல் இருக்கணும்னா நல்லா அடியில் இருக்க த்ரெட்டை வந்து டைட் பண்ணுங்கள். பீட் வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே இறங்கின உடனே அடியில் இருக்க த்ரெட்டை இழுத்து நல்லா டைட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது ப்ரீவியஸாக போட்ட அந்த 2 பீடுக்கும் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க பீடுக்கும் இடையில எந்த வித கேப்பும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீடில் பங்ச் பண்ணி அடியில் த்ரெட்டை சுற்றி அடுத்த லூப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். உங்களுக்கு இப்படி நேராக போடுறப்போ கேப் வருது அப்படின்னா நீடில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு நீடில் பங்ச் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு கேப் வந்து வராது. இப்போ பீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த பீட் வந்து லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கடைசியாக போட்ட அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அடிக்கடி நீங்கள் அடியில் தெரியாமல் இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக பீட்ஸ் பிரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லாங்காக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி லைட்டாக லூஸ் கொடுக்குறேன். இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே வராது. ஸ்டார்டிங்லலாம் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து லைட்டாக லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தமாக எத்தனை பீட்ஸ் உள்ளே இருக்கோ அத்தனையுமே அப்படியே கீழே இறங்கிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா ரொம்பவே லைட்டாக தான் நீங்கள் அதில் கேப் கொடுக்கணும். ஸோ உங்கள் ஃபிங்கர் வந்து ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த மாதிரி போட முடியும். ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு விடாதீங்க. அடுத்தடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 4 லைன் போட்டாலும் எல்லாத்துலேயும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் பீட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராக்டிஸில் 24 நீடில் யூஸ் பண்ணி ஒரு 6 பீடு ஹோல்ட் பண்ணி பழகிக்கோங்க. இதே மாதிரி டைட்டாக கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு சரியாக வந்ததுக்கப்புறம் 2வது ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த செகண்ட் லெவலில் தான் வந்துட்டு நம்ம ஸ்பீடாக எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸ்பீடாக போடணும் அப்படின்னா நமக்கு நீடில் பீட்ஸ் லோட் பண்ணுறதும் நமக்கு வேகமாக பண்ண முடியணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் வந்துட்டு வெல்வெட் கிளாத்லேயும் மூடியிலையும் நம்ம பீட்ஸை வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மெத்தட் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டான எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் நிறையா பீட்ஸ் பிடிக்கிற மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹைட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக உங்களுக்கு ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்லேயே பட்வான்னு சொன்னீங்கலாம் கிடைக்கும். பிக்சர் வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம அதில் பீட்ஸை போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். மினிமம் ஒரு 100 கிராம்ஸாவது இருக்கணும். ஏன்னா நிறைய லோட் பண்ணணும், வேகமாக லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பீட்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து எடுக்க முடியும். நான் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பீட்ஸை வந்து கொட்டி வச்சுக்கோங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீடில் டிப் வந்து இந்த மாதிரி லாங்காக இருக்கக்கூடிய பீடட் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். பீடட் நீடிலில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து உடன் ஹேண்டில் போட்ட நீடில், இன்னொன்று இந்த மாதிரியான அயன் ஹேண்டிலில் இருக்கக்கூடிய நீடில். இந்த 2ல் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
உடன் ஹேண்டில் நீடில் வந்துட்டு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஹேண்டில் அடிக்கடி கலண்டுரும். அந்த நீடிலோட டிப் வந்து அந்த உட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கலண்டு வந்துடும். இன்னொன்று அதோட டிப் ரொம்பவே மெல்லிசாக இருக்கும். ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால பெண்ட் ஆகும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பெண்ட் ஆகிட்டே இருக்கும். பிகினருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது இந்த அயன் ஹேண்டில் இருக்கக்கூடிய பீட் நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு சைஸஸ் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஆரி ஷாப்பில் போயிட்டு அயன் பீட் நீடில்னு கேட்டிங்க அப்படின்னாலே இந்த நீடில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் காட்டணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. வந்து ஹேண்டில் கலண்டு வர்ற ப்ராப்ளம் இருக்காது. அடுத்தது நீடிலோட அந்த டிப் இருக்கிற பார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பெண்ட் ஆகிறதும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நான் 24 நீடிலேருந்து பீட் நீடிலுக்கு சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உடன் ஹேண்டிலில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா, ஸோ தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப சின்ன சின்ன பீட்ஸ் கூட இதில் ஸ்ட்ரக் ஆகக்கூடிய பீட்ஸ் கூட அதில் வந்து நம்மளால் லோட் பண்ண முடியும். அது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தது லென்த் அதிகமாக இருக்கும். இந்த டிப்போட லென்த் வந்து உடன் ஹேண்டிலில் இன்னும் அதிகமாக இருக்கும். இதை விட கொஞ்சம் அதிகமான பீட்ஸ் வந்து அதில் எடுக்கலாம். இந்த 2 விஷயம் தான் அதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. பீட் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நீடில் வேணாலும் போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா அடுத்தது வேணால் நீங்கள் பீடட் உடன் ஹேண்டில் போட்டு பீட் நீடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் அதை வந்து டச் பண்ணவே வேண்டாம். ஸ்கொயர் பாக்ஸை நான் கொஞ்சம் சாய்வாக வச்சுட்டு நீடிலையும் வந்து க்ராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி பங்ச் பண்ணணும். இப்படி பங்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து போகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் A-Star பிராண்டில். ஸோ அந்த மாதிரி சின்ன பீட்ஸ் இருக்கும்போது மட்டும் இந்த ஹூக் பக்கத்தில் போய் மாட்டும் போது அந்த சிங்கிள் பீடை மட்டும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாகவே அந்த லென்த் ஃபுல்லாகவே பீட்ஸ் வந்து லோட் ஆகிக்கும். சொன்ன மாதிரி சென்டர் ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். மேலே 2 விரலால் பிடிச்சிருக்கேன். கீழே வந்து சென்டர் ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பீட் இருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா மொத்தமாக உருகிரும். லேசாக லைட்டாக லூஸ் கொடுங்க. இப்போது அடுத்த விரல் வச்சு அந்த லூப்பு அந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து பீட்ஸை தள்ளிட்டு டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ 2 பீட்ஸாக போடுறோம். சுகர் பீட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் 2 பீடு யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னா பெண்ட் ஆகிற இடத்துலலாம் சிங்கிள் பீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபினிஷிங் அழகாக கிடைக்கும். பீடை வந்து ஒரு தடவை நீங்கள் லோட் பண்ணாலே ஒரு 1 inch பக்கம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுற முடியும். இது கூட உங்களுக்கு டைம் ஆகுது. இன்னும் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அயன் பீட் நீடில் வந்து ஒரு 2-3 நீடில்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக 2-3 நீடிலை வந்து கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரியே ஷஃபில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைம்லேயே வந்து அந்த 3 நீடிலுமே ஃபில் ஆகும். ஸோ 3மே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நீடில் இருக்க பீட்ஸ் காலியாகும் போது அடுத்ததை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் 3 நீடில் இருக்கக்கூடிய பீட்ஸையுமே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஒர்க் அதிகமாக இருக்குது, ஒரு கம்மி டைமில் ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படிங்கிறபோது நான் அப்படி தான் பண்ணுவேன். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட நீடில் வந்து லோட் பண்ணி தர சொல்லலாம். 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணுறதே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஹோல்டிங்கே பண்ணாமல் போடக்கூடிய ஸ்டிச். கிட்டத்தட்ட நம்ம ஜர்தோசியை எப்படி வந்து நம்ம பார்க்காம அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தே ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி ஹோல்டே பண்ணலை. ஸோ பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், த்ரெட்டோட லென்த் வந்து கரெக்டாக உங்களுக்கு 2 பீடு எந்த அளவுக்கு ஃபில் ஆகுமோ அந்தளவுக்கு மட்டும் இழுத்துக்கோங்க வெளியில். இப்போ சின்னதாக லூப் இழுத்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் மொத்தமாக எல்லா பீட்ஸையும் கீழே விட்டுருங்க. லைட்டாக மூவ் பண்ணி கொடுங்க. 2 பீட் மட்டும் உங்களுக்கு உள்ளே போகிறது நல்லாவே தெரியும். ஸோ மூவ் பண்ணி கொடுத்துட்டு டைட் பண்ணி ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டிச் பாருங்கள். நம்மளால் நீடில் பார்க்க முடியாது. இந்த மெத்தட் போடுறதுக்கு உங்களுக்கு நீடில் ஹோல்டிங் எப்படி பிடிக்கணும், ஸோ ஹூக் எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானம் வந்து நல்லா தெரியணும். ஸோ எந்த சைடில் இருக்குன்ட்டு. ஸோ நீடிலோட ஆங்கிள் எந்த பக்கம் இருக்குதுன்னு புரியலைன்னா நீங்கள் பங்ச் பண்ணும்போது அடியில் த்ரெட்டு பிடிச்சிருக்கிற ஃபிங்கரால் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சின்னதாக அந்த லூப் வந்து இழுங்க. சின்னதாக இழுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக 2 பீட் மட்டும் கவர் ஆகும். இப்போ டைட் பண்ணி அடுத்த ஸ்டிச் பண்ணிடலாம். பீடை ஃபுல்லாகவே கீழே விட்டுருங்க. த்ரெட்டை நீங்கள் அடியில் சுற்றி எடுக்கும்போது லாங்காக எடுத்திங்கன்னா மொத்தமாக எல்லா பீடுமே உள்ளே போயிடும். 2 விஷயம் இதில் ஞாபகம் வைக்கணும். த்ரெட்டை எடுக்கிற லென்த்து கம்மியாக இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு நீடிலோட டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண விதம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாகவே போட முடியும். கிளாத்தில் பங்ச் பண்ணும்போது அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் த்ரெட்டை இழுத்து டைட் பண்ணிக்கணும்.
இல்லைனா இதில் வந்து கேப் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது நீடில் சுற்றுறது. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடியில் சுற்றி எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம மேலே வந்து பிடிக்காமல் இருக்கிறதுனால எல்லா பீட்ஸும் வந்து செதறி போயிடும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொன்ன 2 லெவல் ப்ராக்டிஸுமே நீங்கள் கரெக்டான விதத்தில் பண்ணிங்க அப்படின்னா அழகான ஃபினிஷிங்லேயும் ஸ்பீடாகவும் சூப்பராக ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.